ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங். அதாவது 3D பிரிண்டிங்ல உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங். அதாவது ஒரு த்ரெட் மாரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க 3D பிரிண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, த்ரெட் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். பிரிண்ட் பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்கங்க த்ரெட் மாரி வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு. இது ஏன் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணாத காரணம் தான் அது ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு. இது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டா இருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சிங்கிளா ஒரு ஸ்கொயரை மட்டும் நீங்க அடிச்சீங்கன்னா, இதுல ஸ்ட்ரிங் ஃபார்மே ஆகாது. ஆனா, இதுவே நீங்க வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வச்சு பிரிண்ட் பண்றீங்க. ஒரு அசெம்பிளி ஆப்ஜெக்ட். அதை நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட். இது வந்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரிங் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஆனா, இதுவே மல்டிபிள் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த 2 இதையும் நீங்க வைக்கிறீங்க. 2 இதுவும் தள்ளி 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 இருக்கு. அப்படிங்கும்போது இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும். ஓகேவா? அந்த நாசில். அந்த போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேருந்து இங்க வரும்போது ஸ்ட்ரிங் ஒரு நூல் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்ட்ரிங். இது கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர் சூஸ் பண்ணி வைக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் வாங்குறீங்க. அந்த மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்பரேச்சர் சொல்லியிருப்பாரு. ஒரு 195லேருந்து ஒரு 230 ஆர் 250. ஓகேவா? இது ஃபிலமெண்ட்டோட மெட்டீரியலை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஏபிஎஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் வேற. பிஎல் எடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேற. இது ஒவ்வொன்றுக்கும் மாறிட்டே தான் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, டெம்பரேச்சர் டவர்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டவர். ஓகேவா? இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதை நான் இமேஜா கூட போடுறேன். இதுல பார்த்தீங்கன்னா நிறைய இங்க ஒவ்வொரு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது கீழே அதிகமா இருக்கும். மேலே போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க 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 கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 230, அதாவது ஆல்மோஸ்ட் 230 டிகிரி செல்சியஸ்ல வந்து இந்த பிரிண்ட் வந்து ஒழுங்கா பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கே ஃபார்மே இருக்காது. நல்லா இருக்கும். ஓகேவா? பிரிண்டிங்கோட லேயர்ஸ்ல ஹைட்டு, லேயர், வித்து எல்லாமே பக்காவா இருக்கும். இதுதான் இதோட ஆப்டிமல் டெம்பரேச்சர். ஓகேவா? இதுக்காக வந்து எல்லா பிரிண்டருக்கும் வந்து கடைசியா இருக்கிறது வந்து கரெக்டா இருக்குமான்னு டவுட். இது மிஷின் டு மிஷின் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இது எது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இந்த டெம்பரேச்சர். இது எப்படி பண்றது? இது எப்படி வந்து நம்ம வந்து நம்ம மிஷினுக்கு வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைசருக்குள்ள இருக்கோம். இப்ப நான் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆக்கா ஸ்லைசர். ஓகேவா? இது வந்து ஜென்ரலா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்லைசரு. நீங்க அல்டிமேட் கியூரா எது வச்சிருந்தாலும் ஓகே. அதுலயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். கேலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். நீங்க அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணா மட்டும் போதும். இது எப்படி எனேபிள் பண்றதுல ஃபர்ஸ்ட் செட் பண்ண வந்து பார்ப்பேன். ஆப்ஜெக்ட் குள்ள போயாச்சு. ஓகே. நியூ ப்ராஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து கேலிப்ரேஷன் ஒரு பட்டன் அவைலபிள் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஓகேவா? இதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபிலமெண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நான் இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஏக்கு தான். ஓகேவா? பிஎல்ஏ மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட பிஎலோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோனா 250. இது வந்து ஃபிலமெண்ட் மேனுஃபேக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 195 லோயஸ்ட் எண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? இதுதான். வேற எதையும் நீங்கள் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. அதுவே வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு எரர் கூட காமிச்சிருக்கு. இது ஒன்றும் அவ்வளோக்கும் நீங்கள் வந்து ரிப்பேர் இங்க இருந்து ரிப்பேருங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி. ஓகே. இப்போ ரிப்பேர் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க ஒரு எதுவுமே இப்போ பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் சம் செட்டிங்ஸ் மட்டும் மாத்தினா போதும். ஓகேவா? இங்க நீங்க வேற எதையுமே டச் பண்ண தேவையில்ல. இங்க லேயர் ஹைட் இருக்குல்ல, இது வந்து பிஎல்ஐக்கா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. Okay. இதுதான் வருது 2ன்னு வச்சுக்கோங்க. லேயர் ஹைட் இது உங்களோட விருப்பம். நீங்க வந்து என்ன இது வச்சிருக்கீங்களோ வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து இதுல பாத்தீங்கன்னா லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் 20% வச்சிருக்கேன். இது நம்ம வந்து எம்எம் வச்சோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாற்றியே இருக்கும். 20% அது தகுந்த மாதிரி அது வந்து கன்வர்ஷன் நடந்துக்கும். நீங்க நல்ல பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த இதெல்லாம் உங்க மிஷினுக்கு என்ன ஆகும்,
அது தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்டிமல் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிக்கோங்க. இதில் சப்போர்ட்ஸில் எனபிளாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனபிள் வந்து இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க, தேவையில்லை இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது மிஷின் கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஒவ்வொரு மிஷினோட செட்டிங்ஸுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இது பிரச்சனை இல்லை. இதில் இன்ஃபில் வந்து நான் கிரிட்டே வச்சுக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணணும். கிரிட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட். நீங்கள் வந்து கைடோட வச்சிங்கன்னா கைடோட ஹனி கொம்பை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் ஆஃப் த பெஸ்ட்டு அந்த செட்டிங்ஸில் வச்சுட்டு வேறு எதுவும் இல்லை. எனக்கு டெக்ஸ்டர் பி பிளேட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லைஸ் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எல்லாம் ஒழுங்காக இருக்கு. இதில் இப்போ வெட்டி பார்த்தீங்கன்னா லேயர்ல இருந்து டெம்பரேச்சர் லேயர் வந்து காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த 195 °C வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 250 இருக்கிறதுல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் கீழே பிரிண்ட் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல பிரிண்ட் ஆகும். அதான் ப்ளூ கலர்ல இங்கேயே இண்டிகேஷன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அது வந்து பிரிண்டர்ல போட்டு நம்ம வந்து எப்படி ரிசல்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தம் வந்து 250 195. ஓகேவா? அதான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இமேஜ் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லேயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசர் கட்டின மாதிரி இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசர் கட்டி இருக்கும் ரேஞ்சில். அந்த ப்ரெஷர்லாம் இல்லாத ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது இது. ஓகேவா? இங்கேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகேவா? அதே மாதிரி இந்த இதை கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். இங்கேயும் லைட்டாக வந்து எடுத்துட்டு போனாங்க. அதோட அறிகுறி வந்து கிடக்கும். ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். ஓகேவா? அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா இருக்கு. ஓகேவா? இங்கே 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 இது 3 நல்லா இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்த லேயர் இது எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 215 தான் வந்து கரெக்டான ஆப்டிமல் டெம்பரேச்சர். ஓகேவா? இந்த ரேஞ்சில் வச்சு நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா இந்த டிஎல்ஏக்கு வந்து ஓகே. அதுவும் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மேனுஃபேக்சர். ஓகேவா? ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் இந்த ரேட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு வந்து இதுலேருந்து ரெஃபரன்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் ஹெல்ப்போ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எப்படி பிரிண்டிங் பண்ணணும்னா வீடியோவில் காமிக்கிற நம்பர் வந்து போனீங்க. இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ வந்து டிஎம் கூட ஒன்றும் பிரச்சனையாக நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக வந்து ஹார்ட் ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டோட பொம்மையும் வந்து சேல்ஸில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டிஎம்மா நீங்கள் பண்ணால் கூட ஓகே. நாங்கள் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.